பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? ஹலோ ஹால், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆயுத பூஜை எடுத்த வீடியோ தான். ஸோ அன்றைக்கி வந்து என்னால் போஸ்ட் பண்ணவே முடியல. கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால என்னால் வந்துட்டு எடிட்டிங் பண்ணி அது போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப லேட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளது வந்து ஒரு பெருசாக ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ ஏஜிபி ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு நான் வருஷத்துக்கு ஒரே வாட்டி தான் வருவேன். அது எப்போது அப்படின்னா இந்த ஆயுத பூஜை அன்றைக்கி மட்டும்தான் வருவேன். ஸோ மிச்ச நாள் நான் வரவே மாட்டேன். ஏன்னா இங்கே வந்துட்டு கட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஹுட் கட்டிங் பண்ணுறப்பெல்லாம் அந்த தூளெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இப்போவே வந்துட்டு நிறைய தூள் தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப க்ளீன் பண்ணவே போகல. ஏன்னா ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப பெருசு, ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ ரெண்டு பக்கமே வந்துட்டு மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறமா ரெடி பண்ணது எல்லாமே வந்து அடுக்கி வச்சிருந்தனால எங்களுக்கு இடமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறோம் அப்படின்றதுனால எதுவுமே வந்து ரெடியெல்லாம் பண்ண முடியல. இதுக்கு முன்னே வந்துட்டு எப்போவுமே நைட் வந்து ஃபுல் ரெடி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் வந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்து ரொம்ப ஒர்க் பிஸியாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு எதுவுமே ரெடி பண்ணல, ஃபேக்ட்ரியும் க்ளீன் பண்ணல, சும்மா மேலே வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா வந்துட்டு நிறைய வேலை அப்படின்னால ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஆயுத பூஜை அன்றைக்கி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு நிறையா அங்கங்கே ஸ்டோர்ஸில் போயிட்டு வேலை பார்த்துட்டு எல்லாருமே டயர்டாக இருந்தாங்களா. ஸோ நைட் வந்து எதுவுமே பண்ணல, எல்லாம் போய் தூங்கிட்டுறாங்க. சரி அப்படின்ட்டு காலையிலேருந்து குளித்து முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு ஃபேக்ட்ரிக்கே வந்தோம். வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நான் வந்து பூஜை பாத்திரம் எல்லாத்தெல்லாம் வீட்லேயே வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு குங்கும மஞ்சள் வச்சு ஸோ இந்த இடையெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சேன். ஸோ ஏன்னா வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு வேலை பார்க்குறவங்க தான் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நான் வந்துட்டு சும்மா பூஜை பண்ணிவிடுவேன். இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி முடியல. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒர்க் இருந்துச்சு. ஸோ காலையில் தான் போயிட்டு தேவையான பூ அது எல்லாமே பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னே தசராலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுட்ருப்பாங்க. முந்தின நாளே போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அதாவது வந்து என்ன டேட்டில் வைக்கணுமோ எல்லாத்தையும் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு சுத்தமாக அந்த வேலையே நடக்கலை. எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் தான் இருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஃபேக்ட்ரியில் வந்து யாருமே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானுமே வந்து இங்கே க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த தூளெல்லாம் வந்துட்டு எனக்கு போச்சுன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நானுமே அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க மாட்டேன். சும்மா வந்துட்டு ரெடி பண்ணி வச்சா பூஜை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. நானும் என் தங்கச்சி எல்லாம் சேர்த்து நல்லா கோலம் போட்டோம். ஸோ கோலம் போட்டுட்டு பாப்பாவையும் தம்பியும் வச்சுட்டு எங்களால் ஒரு வேலையும் பார்க்க முடியல. அவங்க 2 பேரும் நாங்கள் கோலம் போட்டு அங்கே வந்து அந்த அழிக்கிறது வேலையே பார்த்துட்டு இருந்தாங்களா. ஸோ எப்படியும் அவங்களெல்லாம் சமாளித்து ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து பூஜை பண்ணி முடித்தோம். அவர் எப்போ வந்து பூஜை பண்ணாலும் அந்த வத்தி எடுக்கிறப்போ என் பொண்ணு போயிட்டு ஒன்று வாங்கி பூஜை பண்ணிட்டு வருவா. நான் பூஜை பண்ணுறப்போ வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டான். என் கூடயே சேர்ந்து பூஜை பண்ணுவேன் என் கையை வச்சுட்டு. ஆனால் அவங்க அப்பா எப்போ ஊதுபத்தி எடுத்தாலும் எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு அவளும் வந்து பூஜை பண்ணுவாள். ஸோ அவங்க அப்பா எங்கெல்லாம் பண்ணுவாங்களோ அங்கெல்லாம் வந்து போய் பூஜை பண்ணிகிட்ருப்பான். இங்கே வந்துட்டு ஃபுல்லாக மிஷின் இருக்குது. ஸோ எல்லா மிஷினுக்குமே வந்துட்டு பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா மிஷினுக்குமே பூஜை பண்ணி ஸோ அங்கேயும் வெத்தலை பார்க்க வச்சு வாழைப்பழம் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு மிஷினுக்குமே வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் பூஜை பண்ணி முடித்தோம். ஸோ பாப்பா வந்து அவங்க கூடயே வந்து தெரிஞ்சிட்டு இருந்தா, எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு இருந்தா. ஸோ போயிட்டு ஃபுல்லாக வந்து பூஜை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஸோ நிறைய வண்டிங்க இருந்துச்சு. நான் வேலை பார்க்குறவங்களுக்கு அதுக்கப்புறமா எங்களோட காரு அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அதுவுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு முதல்ல வந்துட்டு நம்ம ஃபேக்ட்ரியில் பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே போயிட்டு வண்டிங்களுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸோ நானுமே வந்துட்டு தீபாவளி நல்லா காட்டலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக தீபாவளி நல்லா காட்டிட்டேன். பாப்பா வந்துட்டு நான் மணி அடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரே கற்று. ஸோ அவள் அடிக்கிறது வந்து சவுண்டும் கேட்கலை. குடு அப்படின்னா கொடுக்கவும்
அடிக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டான். அதனால் வந்துட்டு நாங்கள் சரி பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு அவள் அடிக்க சொல்லிவிட்டு நாங்கள் பூஜை பண்ணோம். ஆனால் அவள் அடிக்கவே இல்லை, சும்மா கையில் வச்சுட்டே இருந்தா. ஸோ எல்லாருமே வந்து அதில் குடுமான்னு கேட்குறாங்க, யார்கிட்டையும் வந்து கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கேயும் நல்லா வந்து சாமி கும்பிட்டோம். எங்களுக்கு வந்து இந்த பூஜை வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. என்னன்னு தெரியல, ஸோ ரொம்ப லேட்டாக பண்ணுறதுனால ரொம்ப பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுவே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்துச்சு. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பாடு சொல்லியிருந்தா நல்லா இருந்துச்சு. ஸோ யாருமே வந்து சாப்பிட முடியல. எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு 3:30 4 மணி ஆகிடுச்சு மத்தியானம் சாப்பாடு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அது சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்போவுமே நம்ம சாப்பாடு போட்டு அனுப்பலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து வருவாங்க, பூஜைக்கெல்லாம் கூப்பிட்டுருந்தோம்ல, ஸோ அவங்க எல்லாமே வருவாங்க. ஸோ எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணலாம் அடுத்த வருஷம். ஸோ அது கொஞ்சம் பிளான் பண்ணணுமா இருக்குது. அதுவுமே வந்துட்டு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நாங்கள் போன வருஷம்லாம் எப்படி ஆச்சுன்னா 1 மணிக்கெல்லாம் நாங்கள் பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம். இந்த வாட்டி வந்து அங்கேயே 1:30 மணி ஆயிடுச்சு பூஜை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாருக்கும் கொடுத்து போனஸ் கொடுத்து வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து அது நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், சீக்கிரம் பூஜை பண்ணணும். அப்படி இல்லைன்னா சாப்பாடு வந்து ரெடி பண்ணிடலாம், மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து அங்கே ஃபேக்ட்ரியே முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து வெளியே வந்தேன். என்னோ தெரியல, எனக்கு டக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து சொன்னேன், நெக்ஸ்ட் வருஷம் கண்டிப்பாக வந்து சாப்பாடு போடலாம், சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து பூஜைக்கு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு பூஜை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அண்ணா அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணா இருக்காங்க. ஸோ 2 பேர் வந்து 2 கை மாதிரி. ஸோ ஒருத்தர் இல்லைனாலும் அந்த வேலையே வந்து நடக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேக்ட்ரியில் வந்து எப்போவுமே அவங்க தான் வந்துட்டு வேலை வந்து நாங்கள் வந்து ஃபோன்லேயே வந்து வேலை பார்க்கணும். இவர் வந்து வீட்டிலே உக்காந்துட்டு ஃபோன்லேயே வேலை சொன்னால், ஸோ அந்த அண்ணா வந்துட்டு எல்லாரையும் வேலை வாங்கிட்டு வேலை பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அண்ணா இல்லைன்னா எங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரியில் வேலையே நடக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் நஷ்டத்தில் இருந்தாலும் சரி, லாபத்தில் இருந்தாலும் சரி, அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் கூடவே தான் இருக்காங்க. அதனால் வந்துட்டு அந்த அண்ணா எங்களை விட்டு எங்கேயும் போகவே மாட்டாங்க. ஸோ எங்கள் கூடயே தான் இருப்பாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த அண்ணாவும் பூஜை பண்ணிவிட்டு பூசணிக்காய் இருந்துச்சு. ஸோ பூசணிக்காய் எல்லாத்தையும் உடைச்சிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு தான் போனஸ் கொடுப்பேன் அப்படின்ட்டு, ஸோ அவளுக்கு வந்து போனஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா என் தங்கச்சி பையனுக்கு போனஸ் கொடுத்தாங்க. ஸோ 2 பேருக்கும் போனஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒருத்தருக்காக வந்து போனஸ் கொடுத்துட்ருந்தாங்க. இது பார்க்குறதுப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ஸோ இப்போ எப்படி ஆயிருக்கோம் அப்படின்ட்டு எங்களுக்கே வந்து எங்களால் நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்கும். உண்மையிலே வந்து என்னால் நம்பவே முடியாது. நாங்கள் வந்துட்டு ₹1 அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ கொரோனா வந்ததுக்கு மேலே நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்கள் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ ஃபேக்ட்ரி, வீடு, ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒன்றா வந்து இந்த ஒரு 5 வருஷத்தில் வந்து நாங்கள் ரொம்பவே நான் எதிர்பார்க்காததெல்லாம் எங்களுக்கு வந்து நடந்துருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கோம் எங்களுக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து போனஸ் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ போனஸ் வந்து நாங்கள் 1 மாதம் பேமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்கவுங்களது 1 மாதம் பேமெண்ட் வந்து நாங்கள் கொடுப்போம். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து கொடுத்தோம். ஸோ கொடுத்துட்டு என் தங்கச்சிக்கு வந்து என் பையன் நான் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருந்தா. அவள் இல்லையா, உங்ககிட்டலாம் நான் போனஸ் வாங்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தான், என் பையனுக்கு வந்து கொடுக்கணுன்னு ஆசை. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க 2 பேருக்கும், அதுக்கப்புறமா என்னோடய பெரிய தங்கச்சிக்குமே நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தா. ஸோ அவள் வந்துட்டு உங்ககிட்டலாம் வாங்கணுமா போடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருந்தா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த டேவே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் போச்சு. அதுக்கப்புறமா வேலை பார்க்குறவங்க எல்லோரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்துட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு டேவாக இருந்துச்சு எனக்கு அந்த டே வந்துட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.